ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிகாஸ் vlog. நான் உங்கள் தரிஷ்கா நிதீஷ் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி vlog தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நாளே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், பெருக்கிறது மாப் போடுறதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ தட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மற்ற ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் ஒரு 7-7:30 தான் நான் எழுந்தேன். ஸோ நைட்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அதுவே போயிடுச்சு டைமு. தூங்கிறதுக்கே யூஸ்வலாக 2-3 o'clock ஆகிடுது எங்களுக்கு. நெக்ஸ்ட் டே 7-7:30 எழுந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூஜை சாமான்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ஒர்க்கு. கொஞ்சம் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஆரம்பித்து அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி காய வச்சிட்டோன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போலாம் ஆன்லைனில் வந்துட்டு ட்ரெண்டிங்காக ஒரு லிக்விட் வந்துட்டு இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு, ப்ராஸ் ஐட்டம்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்னு ஒரு ஷார்ட் ரீலாக போடுறேன். பிகாஸ் இது க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு சைடு நான் அதை முடிச்சுட்டு வடைக்கு வந்துட்டு நைட்டே பருப்பு ஊற போட்டுட்டேன். அண்ட் வந்து பாயாசம் பண்ணுறதுக்கு சாகமும் வந்துட்டு ஊற போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் புளி வந்து சாம்பாருக்கும் முன்னாடி நாளே ஊற வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மார்னிங் கடக்கடன்னு அதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் சைட் பை சைட் வந்துட்டு நான் கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பாகு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஜாக்கரியிலேருந்து. நான் அரிசி மாவை வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு சைடில் வச்சுட்டேன். ஸோ இது பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் அரிசி மாவில் பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக. இனிஷியலாக வந்து அது ரொம்ப சூடாக இருக்கும், கையில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கரண்டி வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் பிணைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு 2 விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு இந்த பிடி கொழுக்கட்டை, இன்னொன்று வந்துட்டு பூர்ண கொழுக்கட்டை. பூர்ண கொழுக்கட்டைக்கு தேங்காய் வச்சு பண்ண போகிறேன். சில பேர் எள்ளு வச்சும் பண்ணுவாங்க. அந்த ரெசிபி நான் இன்னும் லேர்ன் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்லேயே கொழுக்கட்டை பண்ணுறேன். அண்ட் சென்னாவும் வந்துட்டு பிளாக் சென்னாவும் வந்து நான் முன்னாடி நாளே வந்து ஊற போட்டு வச்சுட்டேன் நைட் ஃபுல்லாக. ஸோ அதையும் ஒரு சைடு வேக வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு சைடு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு கொதிக்கிறதுக்காக வச்சுட்டு இந்த பிடி கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொதிச்சு இட்லி தட்டிலேயே வந்து லைட்டாக கீ தடவிட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். இதை வந்து நான் ஒரு நியர்லி ஒரு 20 minutes வேக வச்சேன். இன்றைக்கி வந்துட்டு மெனு சாம்பார் சாதம் அண்ட் பொட்டேட்டோ பொரியல் தான். அதுக்கான வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ செய்யும் போது கடகடன்னு ஆட் பண்ணி நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து எல்லாத்துக்கும் தேவையான வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு சைடு சாம்பாருக்கு தேவையான பருப்பு வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதை வந்து மசிச்சுட்டு அதையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சாம்பார் பருப்பை ரெடி பண்ண உடனேவே இன்னொரு சைடு வந்துட்டு பொட்டேட்டோவும் வேக வச்சுட்டேன். சென்னா வந்துட்டு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு வெந்திருந்தது. ஸோ அதை இறக்குனதுக்கப்புறம் அதே ஸ்டவ்வில் வந்துட்டு நான் பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பயங்கர ஈஸியான ரெசிபி. சாம்பார், பொட்டேட்டோ இதெல்லாம் கடகடன்னு பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போடுவேன் நான் எப்போவுமே. ஸோ எல்லாத்துலேயுமே நான் சீரகம் சேர்த்துப்பேன் டைஜஷனுக்காக. ஸோ கடுகு, சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இது நல்லா வந்து மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி. பிடி கொழுக்கட்டை கூட நான் எப்படியோ கொஞ்சம் வந்து ரெசிபி யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதில் பார்த்து எப்படியோ பண்ணிட்டேன். ஆனால் இந்த பூர்ண கொழுக்கட்டை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது செய்கிறதுக்கு. அது நான் எதில் மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. பட் செய்கிறது அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அது எனக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு சைடு வந்து ஜாகரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் தேங்காய் போட்டு நல்லா கீ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அது நல்லா இந்த மாதிரி பூர்ணம் மாதிரி வந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அரிசி மாவு சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூர்ணம் வச்சு இது பண்ணேன். மோல்ட் வந்துட்டு நான் ஜெப்டோவில் வாங்கியிருந்தேன். அந்த மோல்டையும் வந்துட்டு அந்த மோல்டு ஆக்சுவலி நான் பெருசாக இருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். அது ரொம்ப குட்டியாக வந்துருச்சு. அதில் வந்து நம்ம மாவு போட்டு பூர்ணம் வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சைடு நான் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்க போது சாமி ரூம் வந்துட்டு ஃபுல்லாக பூ வச்சு அதை க்ளீன் பண்ணுறதுலாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதை தொடச்சிட்டு படம்லாம் தொடச்சிட்டு சாமிக்கு வந்து பூ வச்சுட்டு பிள்ளையாருக்கான திங்ஸ் வாங்கிட்டு வர போனார். திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அகெயின் அவர் வந்துட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வர போயிருந்தார். இதுக்கு நடுவில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு குக்கிங்கும் ஒரு சைடு முடித்து எல்லாத்தையும் டைனிங்கில் வச்சுட்டேன். பாயாசமும் பண்ணியிருந்தேன். பால் பாயாசம், இந்த சேமியா அண்ட் சாகோ போட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன். மில்க் மேட்லாம் போட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பூஜா ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊற்றி கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நம்ம பிள்ளையாரும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவரையும் கொஞ்சம் அலங்கரிச்சுட்டு கொடெல்லாம் வந்து வச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இலை போட்டு சாப்பாடு பிள்ளையாருக்கு பரிமாறி சாமி கும்பிடுற ஒர்க் மட்டும்தான். இது எங்களோட ஃபர்ஸ்ட் பிள்ளையார். பேபி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் வாங்கி நாங்கள் இலை போட்டு கும்பிடுறோம் ஆஸ் அ ஃபேமிலி ஆஃப் 4. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வரப்போகிற இயர்ஸும் வந்துட்டு இதே மாதிரி ஹாப்பினஸோடு நாங்கள் வந்து கும்பிடணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். அண்ட் இலை வந்துட்டு 3 இலை போட்டிருந்தோம். ஒரு இலையில் வந்துட்டு அவல், அப்புறம் ஜாகரி கொஞ்சம், அப்புறம் உடச்ச கடலை போட்டு அது வந்துட்டு ஒரு இலை, இன்னொரு இலையில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், அப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்ச அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து செட்டாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதையும் வந்துட்டு வச்சு அதை ஒரு இலையில் வச்சுட்டோம். சென்டர் இலையில் வந்துட்டு நம்ம சாப்பாடு, சாம்பார், பொரியல், அப்புறம் நான் கீரை பொரியலும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன், அதையும் வச்சுருந்தேன். ஸோ கீரை பொரியல், அப்புறம் சுண்டல் வச்சுருந்தேன், கொழுக்கட்டை 2 விதமான பிடி கொழுக்கட்டை, அப்புறம் பூர்ண கொழுக்கட்டை, இதையும் வச்சு எல்லா படையிலும் வந்துட்டு போட்டாச்சு. அண்ட் ஃபைனலி எல்லாம் ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷீரோ அண்ட் நிக்ஷுவையும் வந்துட்டு சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாத்தையும் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ எங்களோட விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. நாங்கள் விநாயகரை
3வது நாள் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதா இருந்தோம். ஸோ அதனால் அன்னியோட டே இப்படி தான் வந்துட்டு எங்களுக்கு போச்சு. ஷீரோக்கு வந்துட்டு பிள்ளையார்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து பிள்ளையாருக்கு வாசல்லையே வந்து உட்காந்துலாம் இருந்தான் கொஞ்ச நேரம். நாங்கள் சாமி கும்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. அப்போ வந்துட்டு பிள்ளையார் கூடயே உட்காந்து வந்து பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பண்ணதெல்லாம். நிக்ஷும் வந்துட்டு புதுசாக எல்லாத்தையும் பார்த்துட்டே உட்காந்துருந்தான். ஸோ எங்களோட டே இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு டே இன் மை லைஃப் வீடியோவோட சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.